வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காலம் தொடங்கி வருகின்றது. இனி எங்கு பார்த்தாலும் குளிர்ச்சியை தேடி மக்கள் கூட்டம் அலைமோதும். அதற்கேற்றாற் போல குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருள்களை நாம் அதிகம் எடுத்துக்கொள்ள தொடங்குவோம். வெயில் காலம் என்றாலே நம் எல்லோரின் நினைவுக்கு வருவது தர்பூசணி பழம்தான். தர்பூசணி பழத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கின்றது. மேலும் பலவித வைட்டமின்கள், தாதுக்கள் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளன. தர்பூசணி பழத்தில் 92% தண்ணீர் உள்ளது. எனவே இதை வெயில் காலத்தில் சாப்பிடுவதால் பலவித நன்மைகள் நமது உடலுக்கு கிடைக்கும். இன்றைய வீடியோவில் தர்பூசணி பழத்தை கோடை காலத்தில் ஏன் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். முதலாவதாக உடல் சூட்டை குறைக்கின்றது. கோடை காலங்களில் அதிக வெப்பம் மற்றும் அனல் காற்றின் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து உடல் சுலபமாக வெப்பமடைந்துவிடும். இதன் காரணமாக அதிக சோர்வு மற்றும் வியர்வையினால் அவதிப்படுபவர்கள் தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் உடலில் நீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு உடல் வறட்சியை நீக்கும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுப்பதால் உடல் சோர்வும் நீங்கும். அடுத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கின்றது. இப்போதுள்ள தலைமுறையினர்கள் பீட்சா, பர்கர் போன்ற உணவுகளைத்தான் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இதுபோன்று நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுவதன் காரணமாகத்தான் மலச்சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகின்றன. அதிலும் கோடை காலங்களில் பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையினால் அவதிப்படுகிறார்கள். இவர்கள் தினமும் தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து செரிமான மண்டலம் சீராக இயங்குவதற்கு உதவி செய்கின்றது. இதன் மூலமாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நீங்குகின்றன. அடுத்ததாக உடல் எடையை குறைக்க தர்பூசணி பழம் பெரிதும் உதவுகின்றது. இதில் நீர்ச்சத்து மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் அதிக அளவில் அடங்கி இருப்பதால் உடலில் தேவையில்லாத கொழுப்பை கரைப்பது மட்டுமில்லாமல் நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடலில் சேராமலும் தடுக்கின்றது. இதனால் அதிக உடல் எடையினால் அவதிப்படுபவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டு வரும் பொழுது உடல் எடை விரைவாக குறையும். அடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது. உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கோடை காலங்களில் உடலில் இருக்கும் நீர் வியர்வை மூலமாக வெளியேறுவதனால் இரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடும். இதன் காரணமாக இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இதனை சரி செய்வதற்கு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் நீர்ச்சத்தின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு இரத்த ஓட்டம் சீராவதுடன் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றது. அடுத்ததாக சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. கோடை காலங்களில் தான் மற்ற காலங்களை விட அதிக தாகமும் உடலில் நீர் வறட்சியும் ஏற்படும். இதன் விளைவாக அடர் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியாவது, சிறுநீர் பை சுருக்கு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். இதற்கு அதிக நீர்ச்சத்து கொண்ட தர்பூசணி பழங்களை சாப்பிட்டு வருவதன் மூலம் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இயங்குவதோடு மட்டுமில்லாமல் இது போன்ற பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படுகின்றது. அடுத்து ஆண்மை குறைபாடுகளை நீக்குகின்றது. ஆண்கள் தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதால் தர்பூசணி பழத்தில் இருக்கும் சிட்ருலின் என்னும் அரிய வகை புரதம் அர்ஜினைன் என்னும் வேதிப்பொருளை உண்டாக்குகின்றது. இது ஆண்களில் இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்மை குறைபாடுகளை நீக்கும். தர்பூசணி பழத்தின் அதன் வெள்ளை நிற பகுதியில் தான் இந்த சிட்ருலின் எனும் சத்து அதிக அளவில் இருக்கின்றது. இதனால் ஆண்கள் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது அதன் வெண்மை நிற பகுதியையும் சேர்த்து சாப்பிடுவதே சிறந்தது. அடுத்ததாக புற்றுநோய் வராமல் தடுக்கின்றது. நமது உடலில் இருக்கின்ற செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது. அடிக்கடி தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வருவதால் இது புற்றுநோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கின்றது என்று பல ஆராய்ச்சிகளில் நிரூபித்துள்ளனர். மற்றும் தர்பூசணி பழம் உடலில் வளர்சிதை மாற்றத்தால் உண்டாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. இதன் மூலமாக புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் அழிக்கப்பட்டு புற்றுநோய் வருவதும் தடுக்கப்படும். அடுத்து கண் பார்வை திறன் மேம்படுகின்றது. தர்பூசணி பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருக்கின்றது. இது கண் கருவிழியில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பித்து கண்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பார்வை திறனையும் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக சரும பிரச்சனைகளை குணமாக்குகின்றது. வெயில் காலங்களில் சரும வறட்சி, சரும அலர்ஜி, சரும சுருக்கம் போன்ற பிரச்சனைகளால் பலரும் அவதிப்படுகிறார்கள். இவர்கள் தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி உடலில் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு கோடையில் ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். அடுத்து இருதய அடைப்பு வராமல் தடுக்கின்றது. தர்பூசணி பழத்தில் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் பைட்டோநியூட்ரியன்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இவை இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதோடு மட்டுமல்லாமல் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவதையும் தடுக்கின்றது. இதன் மூலமாக இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும். வெயில் சூடு தணிக்க மட்டுமல்லாமல் இதன் மருத்துவ குணங்களை கருத்தில் கொண்டு தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் இந்த கோடை காலத்தை எளிமையாக ஆரோக்கியமாக கடந்துவிட முடியும். அனைவரும் நலமுடன் வாழ்வோம். நன்றி.
மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.